என்ன தேடி கண்டுபிடிக்கிறது அவளுக்கு சந்தோஷம். அவ புருஷனை தேடி கண்டுபிடிச்சிருந்தா அவ சந்தோஷப்பட்டிருப்பா. அப்பதானே நிம்மதியா இருப்பா. அதை விட்டுட்டு போங்க மேடம். நான் உங்ககிட்ட கடைசியை சொல்றேன், எல்லாமே நான் கோவத்துல பேசினதான். நான் தான் வடமலையை கடத்திருப்பேன்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா மறுபடியும் தூக்கி உள்ள போடுங்க, என்ன தூக்கிலே போடுங்க, ஆட்சேபனே கிடையாது. அண்ணே, இப்படியெல்லாம் பேசுவீங்களா அண்ணே? உன் மனசுக்குள்ள என்னை பத்தி இப்படியெல்லாம் நினைப்பு இருக்கா? நம்ம தங்கச்சி பொட்டு இழந்து பூ இழந்து நிப்பாலேங்கிற நினைப்பு உங்களுக்குள்ள இருக்கா? அப்புறம் எப்படி என்ன என் கழுத்துல இருக்கிற தாலியை இறக்குவேன்னு என்னை பார்த்து உங்களால எப்படி சொல்ல முடிச்சது? என் புருஷன் புள்ள எல்லாரையும் கூண்டோட அழிச்சிடுவேன்னு உங்களால எப்படின்னா சொல்ல முடிச்சது? ரத்னாவோட சாவுக்கு நான் தான் காரணம் என்ன பார்த்து சொன்னியே. எப்படின்னு சொன்னீங்க? நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்களே மனசு மனசுன்னு, அது என்னன்னு? கோவப்படுறதா, சந்தோஷப்படுறதா, சபிக்கிறதா, இல்ல வாழ்த்துறதா? எதுனா மனசு? எல்லாத்தையும் உள்ளடக்கி அண்ணனும் தங்கச்சினும் அப்பனும் புள்ளையனும் பாசமா தழும்புது, அதுதானே மனசு. அந்த மனசு தானே என்ன தூக்கி வளர்த்துச்சு. அந்த மனசு தானே எனக்கு பூ வச்சு பொட்டு வச்சு தாலாட்டி சீராட்டி வளர்த்துச்சு, ஊரறிய கல்யாணம் பண்ணி வச்சது. அதே மனசுதான் என் வாழ்க்கைய பறிக்க நினைச்சதுன்னா அது எப்படின்னு? நான் நம்புறேன், என் வீட்டுக்காரருக்கு உங்களால நிச்சயமா எதுவும் ஆயிருக்காதுன்னு நான் நம்புறேன். அவரை போக விடுங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன், என் வீட்டுக்காரருக்கு என் அண்ணனால எதுவும் ஆயிருக்காது. அவரை போக விடுங்க. தயவு செஞ்சு எனக்காக அவரை விட்டுடுங்க. செல்லம்மா, நீங்க கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குறேன்னு எழுதி கொடுங்க. கடற்கரையான், நீங்க போலாம். மறுபடியும் தேவைப்பட்டா நான் கூப்பிடுவேன். ஐயா, கடற்கரை கருப்பு தர பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? கருப்பு தர பத்தி இப்ப வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல செல்லவா. தேடிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம்.
பிள்ளையாரப்பா, கருப்பு துறன் ஏன் பெயர் வச்சாங்களோ தெரியல, என் வாழ்க்கையை இருண்டு போச்சு. நீ தான்ப்பா என் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை காட்டணும். வணக்கம் சாமி. வாயா வா. யாரு இவரு? நான் தான் வர சொன்னேன். ஆஹா. நம்ம தெருவுல புதுசா குடி வந்திருக்கார். ஆ. எல்ஐசி குமார் இல்ல? ஆமா. அவருக்கு ரொம்ப வேண்டியவர். ஓஹோ, என்ன விஷயம்? ஏதாவது பூஜையா? இல்ல சார், இந்த வருஷம் தேங்காய் கான்ட்ராக்ட் ரெனியூவல் பண்றோம் இல்லையா, அதை இவருக்கு கொடுக்கலாம்னு தான். ஏன் கணேசன் என்னாச்சு? அதான் முதல் மீட்டிங்லயே பேசினவே சார், கை சுத்தம் இல்ல, கணக்கு ஒழுங்கா வரலன்னு. அப்படியா? அவரு ரங்கநாதன் ரெக்கமெண்டேஷன் ஆச்சே. அவர்கிட்ட பேசிட்டேன், ஆ. அவரே வேண்டான்னுட்டார். அப்படியா? சரி, இவரு யாரு என்னன்னு விசாரிச்சிங்களா? காஞ்சிபுரத்துல ஆவடியா பண்ணு ஒருத்தர் கோவில் விசேஷத்துக்கெல்லாம் மடப்பள்ளியில சமைப்பாரு, அவருக்கு சொந்தம். அவரோட மருமானோட தங்கையை தான் இவர் கல்யாணம் பண்ணிருக்காரு. ஆ, எந்த அவடையப்பன்? ஓ, அவரா? அந்த உயரமா வாட்ட சட்டமா இருப்பாரு. அவரே தான். பெரிய கோயில் கும்பாபிஷேகத்துல கூட பொன்னாட போத்தனமே. ஷார்ட் ஷாட் அவரே தான். ஆ. தம்பி, இவர் தான் நம்ம ட்ரஸ்டி, கோவிலுக்கு ரொம்ப முக்கியஸ்தர், ரொம்ப நல்லவர். வணக்கம் ஐயா. சார் ரொம்ப கஷ்டத்துல இருக்கார், உடனடியா ஒரு வேலை வேணும்னு சொன்னார். அதான் நம்ம ஆபீஸ்ல கூட அக்கௌண்டன்ட் சுந்தரம் ரிலீவ் ஆகுறதா சொன்னாங்களே. ஏன் தம்பி, படிச்சிருக்கீங்களா? ஐயா, கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க தெரியாது. நான் அந்த காலத்து SSLCயா. இதுவும் நுணுக்கமான வேலை தான் ஐயா. தேங்காய் கொடுக்குற கான்ட்ராக்டுங்கிறது அவ்வளோ ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. வெயிட் போடணும், பதப்படுத்தணும், எண்ணெய் தனியா புண்ணாக்கு தனியா பிரிக்கணும். நம்மளது எண்ணெய் கான்ட்ராக்ட் தெரியும்ல, எத்தனை கிலோவுக்கு எவ்வளவு எண்ணெய்னு கணக்கு இருக்கு. அதெல்லாம் நல்லா பார்த்துப்பையா. எங்க அப்பா சமையல் தொழில் இருந்தப்போ நான் தான் என்ன கணக்கெல்லாம் பார்ப்பேன். சமையல் நல்ல தொழில் தான்யா, அதை சின்சியரா செய்யாம ஏன் இப்படி வேலையை விட்டுட்டு அலையறீங்க? சரி, அதை விடுப்பா. ஐயரே, ரங்கநாதட்ட சொல்லி கான்ட்ராக்டை இவருக்கே கொடுத்துரு. வர திங்கட்கிழமையில இருந்து நீ எடுத்துக்கப்பா. ரொம்ப நன்றியா. நன்றி எல்லாம் எனக்கு வேண்டாப்பா, வேலையை சுத்தமா பார்த்தா போதும். சரிங்க. அப்புறம் ஐயரே, காலையில் நான் அவரை வர சொல்லிடுறேன், நீங்க பாத்துக்குங்க. அப்படியே ஆகட்டும், வாங்கோ. சாமி, உங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இந்த கோயிலே காலம் முழுக்க வேலை செஞ்சு என் பாவ கணக்கை தீர்த்துறேன். இங்க பாரு ஓய், உங்க ஜாதகத்தை சுத்தமா மறைச்சிட்டு தான் கான்ட்ராக்டே வாங்கி கொடுத்துருக்கேன், ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ஐயோ சாமி, நான் மூச்சு விட மாட்டேன். நான் உண்மையிலே தெரிந்துட்டேன் சாமி, என்னை நம்புங்க. அதை அந்த பகவான்கிட்ட சொல்லிட்டு போ. இப்ப கிளம்பு, காத்தால வந்துருவேன். வா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌங்கம் கணபதியே சர்வகாரிய சர்வவிக்ன பிரசவனாய சர்வஸ்ரீ புருஷாய லோக வசீகரணாய நமக வரவரத சர்வலோகம் மே சமானி சித்தம் குரு குரு. திங்கட்கிழமை வந்துடுறேன் சாமி. போயிட்டு வா. அங்க ஏதோ சத்தம் கேக்குதே, வா போய் பார்க்கலாம். என்னாச்சு? வா வா. என்னப்பாச்சு? இவருக்கு என்னாச்சு? சார் மயக்கத்துல இருக்காரு. வேடிக்கை பார்த்துருக்கீங்க. எப்படி? இப்பதான் சார் பார்த்தேன். தள்ளி நில்லுங்க, காத்து வரட்டும். மச்சான், கருப்பு தூரம் மச்சான். மச்சான், மச்சான், என்னப்பா வேடிக்கை பார்த்துருக்கியா? தண்ணி கொண்டாங்கப்பா. எடுத்துட்டு வரேன். மச்சான், 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 சீக்கிரம் வாப்பா. வரமா. தண்ணி எடுத்து தெளிங்க. மச்சான், 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 மச்சான். மச்சான், மச்சான், கருப்பு தர மச்சான். மாப்பிள்ள
மச்சான் தண்ணி அப்படியே எந்திரிங்க. தண்ணி குடிங்க. மச்சான் சாப்பிடுங்க. இதாங்க மச்சான் சாப்பிடுங்க. இதாங்க மச்சான். மச்சான் நீங்க இந்த நிலைமையில வீட்டு விட்டு வெளியே வரலாமா மச்சான்? பாவம் செல்லமாக்கா எப்படி துடிச்சு போயிருப்பாங்க. நீங்க பேசாம கூட வாங்க மச்சான். நான் செல்லமாக்கா கிட்ட பேசுறேன். இன்னொரு தடவை என்கிட்ட செல்லம்மாவை பத்தி பேசாதீங்க. அவ முகத்துல முடிக்க கூடாதுன்னு தான் நான் வீட்டை விட்டே வெளியில வந்தேன். அவ முகத்துல மட்டும் இல்ல, சொந்த பந்தம் யார் முகத்திலையும் முடிக்க நான் விரும்பல. இப்ப கூட நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் கேட்கிறேன். சென்ட்ரல்ல என்ன கல்கட்டாவுக்கு ட்ரெயின் ஏத்தி விட்டுருங்க, அது போதும் எனக்கு. என்ன மச்சான் சொல்றீங்க? கல்கட்டா போறீங்களா? அங்க போய் என்ன பண்ணுவீங்க? என்னவோ பண்ணிக்கிறேன், சொன்னதை மட்டும் செய்யுங்க. இல்லைன்னா விடுங்க, என் வழியை நான் பாத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி என்ன பார்த்ததா யார்கிட்டயும் சொல்லாதீங்க, முக்கியமா செல்லம்மா கிட்ட சொல்லாதீங்க, அது போதும் எனக்கு. மச்சான் நீங்க ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வேண்டாம் விடுங்க கருப்பு, என்ன விடுங்க, நான் போறேன். மச்சான் மச்சான் சொன்ன என்ன விடுங்க, மச்சான் சொன்ன கேளுங்க மச்சான். தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். மச்சான் சொன்ன கேளுங்க மச்சான். விடுங்க, என்ன விடுங்க கருப்பு, வேண்டாம். இந்த பாருங்க மச்சான், நீங்க சொன்ன மாதிரி உங்களை பார்த்தா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த கோயிலை வச்சு சொல்றேன், நான் சத்தியமா இதை செல்லமாக கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு விஷயம், இந்த நிலைமையில நீங்க கல்கட்டாலாம் போக வேணாம். ஒரு 2 நாள் என் வீட்டுல வந்து தங்குங்க, உங்க மனசு சரியாகட்டும். நானே உங்களை கூட்டு போய் கல்கட்டாலே விட்டு வந்துடுறேன். என்ன மச்சான் யோசிக்கிறீங்க? உங்களை யார் வீட்டுக்கு கூப்பிடுறேன்? உங்க தங்கச்சி வீட்டுக்கு தானே. நான் அவகிட்டயும் சொல்லிடுறேன், நீங்க என் வீட்டுல இருக்கிறது செல்லமாக உட்பட வேற யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். மச்சான் சோறு தண்ணி இல்லாம கண்ணெல்லாம் பஞ்சடிச்சு போய் ஆளே கரங்கி போயிருக்கீங்களா மச்சான்? இல்ல கருப்பு, அது சரிப்பட்டு வராது, விடுங்க, நான் கிளம்புறேன். மச்சான் மச்சான் பேசாம என் கூட வாங்க, நான் தான் யார்கிட்டையும் சொல்லன்னு சொல்றேன்ல. யோசிக்காதீங்க மச்சான், வாங்க மச்சான், சொன்ன கேளுங்க மச்சான், வாங்க என் கூட வாங்க. நீங்க சொல்றேன்ல, வேண்டாம் வாங்க, நீங்க சொன்ன கேளுங்க. அப்பா நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கலைவாணி அவ வீட்டுல விட்டுட்டு ஃபேக்டரிக்கு போய் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஐயா சொல்லுங்க சார். போன வரேன். போலாம் சார். சரி சரி. போரூர் போனோம். போலாம். வரீங்களா? போலாங்க. சார் காசெல்லாம் போறீங்க? ஓ சாரி.
எப்போ வந்த? கேட்கிறேன்ல, பதில் சொல்றே. எப்போ வந்த? கேட்கிறேன் லேடி. எங்க வந்த? மாப்பிள்ள, பாத்தீங்களா மாப்பிள்ள, நீங்க வந்திருக்கிற விஷயம் எப்படிதான் தெரிஞ்சதுன்னு தெரியல. அடுத்த 10வது நிமிஷம் இங்க வந்து உட்காந்துட்டான். உங்களை பார்க்காம போமாட்டேன்னு எவ்வளவு ஜம்பமா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க. ஏய், எழுந்திருடி. ஒரு ஆம்பளை நிக்கிறாரு, எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆம்பளையா? யாரு இவர? ஆம்பளை தங்கச்சி புருஷன் காணாம போயிட்டாருன்ன உடனே பயந்து போய் ஊரை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இவரை போய் ஆம்பளையா? ஏய், அரைஞ்சு பல்ல கைட்டு போடுவேன். யாரடி ஓடி ஒளிஞ்சாங்க? நான் கான்ட்ராக்ட் விஷயமா டெல்லி போயிருந்தேன். ஓ, என்ன கான்ட்ராக்ட்? NH7 கான்ட்ராக்ட் விஷயமா போயிருந்தேன். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இவ ஒரு ஆள் நீ விட்டு போய் பதில் சொல்லிட்டு? ஏய், நீ மாப்பிள்ளை உள்ள கூட்டு போ. இவளை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளு. ஏய் ஏய், ஊருக்கும் போகணும் தான். நம்ம வந்து ஒரு வாரம் தான், அதுக்குள்ள அப்பாட்ட போய் கிளம்புறேன்.